ஹாய், ஐ எம் முத்துக்குமார். இது என்னோட ஒய்ஃப் ராதிகா. ஆக்சுவலி எங்கள் ஹவுஸை வந்துட்டு நாங்கள் ரினோவேஷனுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வி வாண்டட் அ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அபவ் த கிரவுண்ட். ஸோ அதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, சின்ஸ் சுமேஷ் ஃப்ரம் எஸ்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் கூட நான் ஏற்கனவே நானும் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால வேறு கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ அவரோட ஒர்க் பார்த்துட்டு ஒர்க்கோட பெர்ஃபார்மன்ஸும் அவுட்புட்டு அப்புறம் எண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அண்ட் அதர் எஸ்தட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் பார்க்கும்போது வி ஆர் வெரி கன்வின்ஸ்ட். ஸோ நாங்கள் எங்களோட ப்ராஜெக்ட்டுக்கும் அவரே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் அப்ரோச் பண்ணியிருந்தோம். ஸோ அவர் வந்து ப்ரிலிமினரி சர்வே பண்ணிவிட்டு, ஸோ ஈ கேவ் அஸ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். என்ன பண்ணலாம், என்ன எப்படி கொண்டு வந்தால் இது இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அண்ட் ரிகார்டிங் அதர் டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ்லையும் வந்துட்டு வாட் கேன் பி டன் சின்ஸ் நாங்கள் வந்து ஒரு ஓல்டு பில்டிங்க்கு மேலே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஹி சஜஸ்டட் த வேஸ், எப்படி எப்படி பண்ணால் வாட் குட் பி த பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு த என்டையர் டீம் ஒர்க் அவுட் இது ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஹவு இட் கேன் பி கேரிட் அவுட் அண்ட் ஹவு இட் கேன் பி வி கேன் கெட் அ குட் ரிசல்ட் அவுட் ஆஃப் த இதுன்னு சொன்னாங்க. ஸோ வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட் வித் ஹிம் அண்ட் தட்ஸ் ஹவ் வி காட் கனெக்டட் அண்ட் வி ஸ்டார்டட். நான் ராதிகா முத்துக்குமார். இப்போ எப்படி சுமேஷோட லிங்க் ஆச்சுங்கிறதே ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அவங்களுடைய ஜாப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படின்னா, இது ஒரு பழைய பில்டிங் 25 இயர்ஸ்க்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது. இது பேஸ்மெண்ட் மட்டும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பண்ணணும்னு நினைக்கும் போது நல்லா பண்ணணும், இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுறோம், நல்லா பண்ணணும்னு நினச்சி சுமேஷ்ட பண்ணோம். ஏற்கனவே அவரை தெரியும், எல்லா ப்ராஜெக்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க, அதனால அவர்கிட்ட தான் கொடுக்கணும்னு நின்று பண்ணோம். பார்த்தா அவங்க டீம் ஒர்க் வந்து உண்மையாகவே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். வந்து பேசி நமக்கு அதை புரிய வச்சு என்னென்ன பண்ணணும்னு அவங்க நினச்சதுக்கப்புறம் அவங்க டீம் வந்ததை உண்மையாக ஒரு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு ஒரு டீம் ஃபேப்ரிகேஷனுக்குன்னு தனியாக வந்தாங்க. காலையில் ஒரு 7 மணிக்கு வந்தாங்க. ஹில் ஸ்டேஷன் அவ்வளோ கூலிங்காக இருக்கும். 7 o'clock வந்தாங்கன்னா ஈவினிங் 7 வரை செய்வாங்க. அவங்க அவங்க செய்கிற ஜாப் வந்து இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வந்து நின்று வேடிக்கை பார்க்குற அளவுக்கு இருந்தது. அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. ஒரு 6 days பண்ணி ஃபேப்ரிகேஷனும் முடித்தாங்க. முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 weekலேயே வந்து அந்த மானியர் டைல்ஸ் கொண்டு வந்து அந்த டீமும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாங்க. இப்போ என்னென்னா, எங்கள் வீடு நாங்கள் நினச்சதுக்கு மேலே இருக்குது. யாரை எடுத்தாலும் நம்ம லேண்ட்மார்க் மாதிரி நம்ம ரூஃபை பற்றி தான் பேசுகிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெல்லாம் அங்கங்கேருந்து எங்கள் ரூஃபை ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கே அனுப்புகிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே எஸ்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தேங்க்ஸ் சொல்லணும்.